மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது 6ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழையில் உள்ள சிலப்பதிகாரம் பற்றி பார்ப்போம். ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் முதல் நூலான சிலப்பதிகாரம் நமது பாடநூலில் கொடுக்கப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலம்பை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நூல் ஆகும். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். அவரை பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம் வாருங்கள். மரபு: சேரமரபு. சேரன் செங்குட்டுவனின் சகோதரர். காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சமயம் சமண சமயத்தை சார்ந்தவர். காண்டம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம். 30 காதைகளை உடையது. இதன் வேறு பெயர்கள் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. முத்தமிழ் காப்பியம் என்றால் இயல், இசை, நாடகம் என்ற 3 வடிவங்களிலும் இக்காப்பியத்தை காணலாம். ஆகவே முத்தமிழ் காப்பியம் எனப்பட்டது. குடிமக்கள் காப்பியம் வரலாற்று கதை சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் குடிமக்களாகிய கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியோரின் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை கூறியதால் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவதற்கு காரணம் கோவலன், மாதவி ஆகியோரின் மகளான மணிமேகலை பற்றிய கதை. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக மணிமேகலை வருவதால் இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது பாடலுக்குள் செல்வோமா? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கண் உலகு அளித்தலான். இதில் திங்கள் என்பதன் பொருள் நிலா, நிலவு, சந்திரன், மதி, அம்புலி. கொங்கு என்பதற்கு தேன் அல்லது மகரந்தம் என்று பொருள். சென்னி என்றால் சோழ மன்னனை குறிக்கிறது. மலர் என்றால் மலர்தல். வெண்குடை என்றால் வெண்கொற்ற குடை. தார் என்றால் மாலை. மலர் என்பது ஆத்தி மலரை குறிக்கிறது. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் தெரிதலான். ஞாயிறு என்பதன் பொருள் கதிரவன், பகலவன், ஆதவன், பருதி, சூரியன். காவிரி நாடன் என்பது சோழ மன்னனை குறிக்கிறது. திகிரி என்பது ஆணை சக்கரம். பொற்கோட்டு என்பது பொன்மயமான சிகரத்தையும், மேரு என்பது இமயமலையையும், வளம் என்பது வலப்புறத்தையும், திரிதலான் என்பது சுற்றி வருவதையும் குறிக்கிறது. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாகச் சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். நாமநீர் அச்சம் தரும் கடல். வேலி என்பது எல்லை. உலகிற்கு என்பது மக்களுக்கு. அலி என்பது கருணை. மேல் நின்று என்பது வானத்திலிருந்து. சுரத்தலான் என்பது பொழிகிறது என்பதை குறிக்கிறது. அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்
கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ்வங்கண் உலகு அளித்தலான். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் பெரிதலான். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாகச் சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம். சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலையணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம். கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம். வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில்வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம். நன்றி, வணக்கம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோஸை உடனுக்குடனே பாருங்கள்.